மாயா என்ற சிறுமி கனிவான தன் தாத்தா மற்றும் பாட்டியுடன் ஒரு கிராமத்து வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். ஒருநாள் தோட்டத்தில் பயந்து ஒளிந்திருந்த ஒரு சிறிய கருப்பு பூனைக்குட்டியை கண்டெடுத்து அதை அன்புடன் வளர்க்கத் தொடங்கினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த பூனைக்குட்டி வளர்ந்தாலும் மிகவும் சோகமாகவும் சாப்பிடாமலும் வாடியது. மாயா கவலையுடன் தாத்தாவிடம் கேட்டபோது அவர், பூனைகளுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம், அவை இயற்கையுடன் இணைய வேண்டும் என்று விளக்கி அதை வெளியே செல்ல அனுமதிக்குமாறு அறிவுரை கூறினார். மாயாவும் அதை ஏற்று பூனைக்குட்டியை வெளியே அனுப்பியவுடன் அது காடுகளில் துள்ளி குதித்து விளையாடத் தொடங்கி மிகவும் மகிழ்ச்சியாக மாறியது. சிறிது நாட்களுக்குப் பிறகு அந்த பூனை ஆரோக்கியமாக மீண்டும் வீட்டிற்கு வந்தது. ஆனால் அது தனியாக வரவில்லை, ஒரு சிறிய வெள்ளை முயல்குட்டியையும் தன் புதிய நண்பனாக அழைத்து வந்தது. அந்த பூனையும் முயலும் ஒன்றிணைந்து விளையாடின. மாயாவும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடினாள். அன்புக்கு ஆசாதியும் சரியான புரிதலும் எவ்வளவு முக்கியம் என்ற பெரிய பாடத்தை மாயா கற்றுக்கொண்டாள். இறுதியில் மாயா, தாத்தா, பாட்டி, பூனை மற்றும் முயல் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள்.